السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நபிமார்களுடைய வரலாற்றை அறிவதற்கு முன்னால் நபிமார்கள் பற்றிய இலக்கணத்தை, அவர்களுடைய சிறப்பியல்புகளை, குணநலன்களை பற்றி அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக கடைசியாக நாம் அறிந்த விஷயம் என்னவென்றால், இறைவனுடைய தூதர்களாக அனுப்பப்படுகிறவர்கள் இறைவனிடம் வேதத்தை பெற்று மக்களுக்கு தருகிற வேலையை மட்டும் செய்வதில்லை, மாறாக அந்த வேதத்திற்கு விளக்கம் தருகிற பொறுப்பும் அவர்களிடமே வழங்கப்பட்டது. அந்த வேதத்தின்படி வாழ்ந்து காட்டி மக்களை நல்வழிப்படுத்துகிற பொறுப்பும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதை கடந்த 3 நாட்களாக நாம் அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்னும் சில வசனங்களை, இதே கருத்துக்களை வலியுறுத்துகிற இன்னும் சில வசனங்களை நாம் பார்க்கலாம். திருமலை குர்ஆனிலே 9வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், காத்திலுள்ளதீன லா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பாதவர்களுக்கு எதிராக போராடுங்கள். வலா யுஹர்ரிமூன மா ஹர்ரமல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவனது தூதரும் எதை ஹராமாக்கிறார்களோ அதை தாங்களும் ஹராமாக்கி கொள்ள மாட்டார்களே, அவர்களுக்கு எதிராக போராடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல என்ன அல்லாஹ் சொல்ற வரான்னு கேட்டா, ஹராமாக்குகிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது என்று பல இடங்களில் அல்லாஹ் சொல்றான். ஒன்றை ஹலால் என்று ஆக்குகிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு உரியது, ஒன்றை ஹராம் என்று சொல்லுகிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு உரியது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கூட ஹராம் ஆக்குற அதிகாரம் இல்லை என்று அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அவங்க தேன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுக்காக வேண்டி நான் அனுமதித்தது நீ எப்படி ஹராமாக்கி கொண்டாயின்னு கூட கேட்டான். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த வசனத்தை, லிமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலால் ஆக்கியதை நீ எவ்வாறு ஹராமாக்கி கொள்ளலாம் என்றெல்லாம் அல்லாஹ் கேட்கிறான் இல்லையா. அந்த அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த இடத்துல, அல்லாஹ் எதை ஹராமாக்குகிறானோ அதை ஹராமாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் எதை ஹராம் என்று சொல்கிறார்களோ அதையும் ஹராம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு எதிராக நீங்கள் போரிடுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஹராமாக்குற அதிகாரத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு வேற வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துல என்ன சொல்றான்னு கேட்டா, வலா யுஹர்ரிமூன மா ஹர்ரமல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் எதை ஹராம் என்று சொன்னார்களோ அதை ஹராமாக்காதவர்களை எதிர்த்து நில்லுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப இது என்ன, எதுக்கு இது அல்லாஹ் சொல்ல வர்றான்னு கேட்டா, ஹராமாக்குற அதிகாரம் சுயமா ரசூலுக்கு கிடையாது. அவங்கள ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஹராமு இதெல்லாம் ஹலால் என்ற அதிகாரம் இருக்காண்ட அந்த அதிகாரம் கிடையாது. அல்லது அவங்களுக்கு மனசுக்கு எது பிடிக்கலையோ அதையெல்லாம் ஹராமாக்குற அதிகாரம் இருக்காண்ட அதுவும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ உணவுகள் பிடிக்காம இருந்துச்சு. அவர்களுக்கு மருதாணி வாடை அறவே பிடிக்காது. ஆயிஷா நாயகி கூட சொல்றாங்க, அதனால நான் மருதாணி இட மாட்டேன், நபிகள் நாயகத்துக்கு அந்த வாடை பிடிக்காது, அதனால ஹராம் நபிகள் நாயகம் சொல்லல. அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க வீட்டில் தவிர்த்துக் கொள்வார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடும்பு கறி மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில உணவு வைக்கிறாங்க. வச்ச உடனே நபிகள் நாயகம் சாப்பிட போற நேரத்தில் அது உடும்பு கறின்னு சொல்லி சொல்றாங்க விருந்து கொடுத்தவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை எடுத்துக்கிட்டாங்க. எடுத்த உடனே பக்கத்துல ஹாலித் இப்னு வலீத் மாதிரி வேற சில தோழர்களும் இருக்கிறாங்க. அப்ப ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க கையை எடுத்துட்டீங்களா, ஹராமுன் ஹிய, இது ஹராமா, ஏன் கையை எடுத்துட்டீங்க, சாப்பிட கையை வச்சுட்டு எடுத்துட்டீங்களா, ஹராமா என்று கேட்ட உடனே நபிகள் நான் சொல்லாங்க, ஹராமுலாம் இல்லை, எனக்கு பிடிக்காது. உடனே அந்த தட்டை இழுத்து வச்சு அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஹாலித் இப்னு வலீத் அப்ப நான் இங்க விடுங்க அப்படி சாப்பிட்டாருன்னு இருக்குது.
எதுக்கு சொல்றேன்னா அவங்களுக்கு பிடிக்கலன்னு ஹராமாக்கல பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இயல்புலையே ஒரு உணவு பிடிக்காம இருக்கும், ஒரு கலர் பிடிக்காம இருக்கும், ஒரு ட்ரெஸ் பிடிக்காம இருக்கும், ஒரு வாசனை பிடிக்காம இருக்கும், இப்படி எத்தனையோ பிடிக்காத விஷயங்கள் இருக்கும். அதுக்காக வேண்டியெல்லாம் ஹராம்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்குவாங்கடா என்ன அர்த்தம்னு கேட்டா, அல்லாஹ் எதை ஹராம் என்று ஆக்க நினைக்கிறானோ அந்த ஹராம் ஆக்குற விஷயங்களை குர்ஆன் வழியாகவும் சொல்லுவான், இன்னொரு வஹி மூலமா சொல்லுவான். அதான் ரசூல் ஹராம் ஆக்குறது. சுயமா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ஹராமாக்குற அதிகாரம் கிடையாது. அது எப்பவும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னு ஹராம்னு சொல்றாங்கன்னு சொன்னா ஒன்னு குர்ஆன்ல அல்லாஹ் ஹராம்னு சொன்னதை வைத்து சொல்லியிருப்பார்கள். அப்படி இல்லாம எதையாவது ஹராம்னு சொல்றாங்கன்னா அல்லாஹ் வேற ஒரு வகி இருக்குதுல்ல, அதுக்கு நிறைய சான்று நம்ம சொல்லி இருக்கிறோம். 3 வகையான வகி இருக்கிறது. 3 வகையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது என்று நம்ம சான்றுகளை சொல்லி இருக்கிறோம். அதன் அடிப்படையில் பேசுறதெல்லாம் வகி. அதன் அடிப்படையில் அவங்க என்ன செய்யறாங்க, சிலதை ஹராம் ஆக்குவாங்க, ஹராம் என்று அறிவிப்பாங்க. அந்த வேற ஒரு வகி இருக்கிறது சொல்லுது. அதனால நீங்க பாருங்களேன், நாய் சாப்பிடலாமாங்க? ஒருத்தன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா குர்ஆனை மட்டும் பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம்னு எடுக்கலாம். ஏன் எடுக்கலான்னு கேட்டா, இந்த நாளை தவிர வேறு எதுவும் ஹராமாக்கப்பட்டு எனக்கு அறிவிக்கவே இல்லை என்று ரசூலுல்லாஹி சொல்றான். குல்லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் அலா தாயிமன் யதாமுஹு, எனக்கு அறிவிக்கப்பட்ட வகையில ஹராமாக்கப்பட்டதாக நான் காணவே இல்லை. எதை தவிர? ஓட்டப்படுற ரத்தத்தை தவிர, பன்றி இறைச்சியை தவிர, தானாக செத்து போனதை தவிர, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ந்து கொள்ளப்பட்டவை, பூஜிக்கப்பட்டவை தவிர பாக்கி எதுவும் ஹராம் என்று எனக்கு அறிவிக்கப்பட்டதாக நான் காணவில்லை என்று சொல்லுகிறாங்க. அப்படின்னா இந்த 4 தானே. அப்ப பன்றியை திங்கலாம், நாயை திங்கலாம், அது 4க்கு இல்ல கழுதையை திங்க அப்படிலாம் வந்துருது. அதெல்லாம் நம்ம திங்க மாட்டேங்கிறோம். ஏன் திங்க மாட்டேங்கிறோம்? ஏன் உலக முஸ்லிம்கள் எல்லாம் சாப்பிடுறது இல்லைன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய ரசூல் அதை ஹராமாக்கி இருக்கிறாங்க. ரசூல் சொந்தமா ஆராய்ச்சி பண்ணி ஹராமாக்குனாங்க? கண்டிப்பா ஆராய்ச்சி பண்ணி ஹராமாக்கி இருக்க மாட்டாங்க. அந்த அதிகாரம் கொடுக்கப்படவும் இல்லை. அல்லாஹ் வேறொரு வகையாக அதை அறிவித்திருக்கிறான், அதை சொல்லி இருக்கிறார்கள். அதான் எங்க அந்த அனுமதி இருக்குன்னு அந்த இருக்குது. எங்க அவருக்கு என்ன அனுமதி இருக்கு? அல்லாஹ் 4 சொல்லிட்டானே, மித்த மதல ஹலால் தானே. இந்த 4 தவிர எல்லாம் ஹலால்னு சொல்லணுங்க. இந்த 4 தவிர சாக்கடை தண்ணி அள்ளி குடிக்கலாம்னா குடிக்கலாம். 4 தானே ஹலால், 4 தானே ஹராம்னு இருக்குது. அப்படிதான் எடுத்து, அப்படி அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்னு கேட்டா 4 விஷயத்தை சொல்றான். அது ஒரு கட்டம். சில பேர் அப்படி சொல்றவர்கள் இருக்கிறார்கள். நாயை திங்கலாம் சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் மட்டும் போதும் கூட்டம், குர்ஆன் மட்டும் சொல்லக்கூடிய கூட்டம் 4 தானே இருக்குது. 4 தவிர எல்லாம் ஓகே, ஹலால் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. மனுஷனை கூட திங்கலாம் தான். அவங்க கருத்துப்படி பார்த்தா கொல்லத்தானே கூடாது, அவனா செத்து போய் தின்னுக்கிற வேண்டியதான். சொல்லுங்களா? அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் ஹராமாக்குனது இந்த இடத்துல எல்லாம் சொல்றானே, எதுக்கு சொல்றான்னு கேட்டா, இந்த 4 தான் நான் ஹராமாக்கி இருக்கிறேன், இறை தூதர் உங்களுக்கு சிலதை ஹராமாக்குவாரு, அதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற கருத்துப்பட சொல்றான். இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முந்தைய வேதங்களில் சில முன்னறிவிப்புகள் இருக்கின்றன. அது குர்ஆனும் எடுத்து சொல்லுகிறது. அந்த வேதங்களை பற்றி நம்ம சொல்ல வரல, அந்த முன்னறிவிப்புகளை பற்றி குர்ஆனும் என்ன செய்து எடுத்து சொல்லுகிறது. அந்த முன்னறிவிப்புல ஒண்ணு என்னன்னு கேட்டா, 7வது அத்தியாயத்துல ஆராஃப்ல 157வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மியல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் பித்தௌராத் வல் இன்ஜீல். தௌராத் வேதத்திலும் இன்ஜீல் வேதத்திலும் இந்த ரசூல், இந்த நபி, இந்த உம்மியை பற்றி எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காண்கிறார்கள். தௌராத்திலையும் இன்ஜீலையும் இந்த ரசூலை பற்றி, இந்த நபியை பற்றி, இந்த எழுத படிக்க தெரியாதவரை பற்றி எழுதப்பட்ட அவர்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காண்கிறார்கள். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? யஅமுருஹும் பில் மாரூஃப், நன்மையை இவர் மக்களுக்கு ஏவுவார், யன்ஹாஹும் அனில் முன்கர், தீமையை விட்டு தடுக்குவார், யுஹில்லு லஹும் தய்யிபாத், தூய்மையானவைகளை எல்லாம் ஹலாலாக ஆக்குவார், யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், கெட்டவைகளை எல்லாம் அவர்களுக்கு ஹராமாக ஆக்குவார். ஹலாலாக ஆக்குவாரு, ஹராமாக ஆக்குவாரு, அந்த அதிகாரம் பெற்ற ஒருத்தர் வரப்போகிறாரு என்று அவர்கள் வேதத்திலேயே எழுதப்பட்டிருப்பதை காண்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க வேதத்தில் இருந்தால் அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் அது. அல்லாஹ் எடுத்து சொல்லிட்டதுனால இது கைவரிசை காட்டின வார்த்தையா இருந்தா அல்லாஹ் எடுத்து காட்ட மாட்டான். அல்லாஹ் எப்ப இது அந்த வேதத்திலே இருக்கிறதை எடுத்து காட்டி விட்டானோ அந்த வேதத்தில் உள்ள இந்த சொல்லும் அல்லாஹ்வுடைய சொல்லுதான். அப்ப அல்லாஹ் என்னன்னு எழுதி வச்சுக்கிறான், முந்தைய வேதங்கள்ல முகமது ஒருத்தர் வருவாரு, அவர் கடைசியா வருவாரு, நன்மை ஏவுவாரு, தீமையை தடுக்குவாரு, தீயவைகளை எல்லாம் ஹராம் ஆக்குவாரு, நல்லது எல்லாம் ஹலால் ஆக்குவாரு. அப்ப ஹலால் ஆக்குகிற ஹராம் ஆக்குகிற அதிகாரம் எல்லாம் இருக்குன்னு சொன்னா அப்ப எந்த குர்ஆன்ல 4 தானே இருக்குது.
வேற வகையான வகி மூலமாகத்தான் ஹராமாக்க முடியும். குர்ஆன்ல இருக்கிற 4 தான் சொல்லும் பொழுது அப்ப மற்ற எவ்வளவு ஹராமுகள் இருக்கிறத அதுகள் எல்லாம் இவருடைய இன்னொரு வகியின் மூலமாக ஹராமாக்கப்பட்டது. இதை நம்ம விளங்கிக்கிறோம். இதுவும் இன்னொரு வகையான வகி இருக்கிறது என்பதற்கும் அது தேவை என்பதற்கும் சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு வகி தேவை. அவர்களுடைய விளக்கம் இல்லாமல் நபிகள் நாயகத்துக்கு மட்டுமில்ல, எந்த நபியா இருந்தாலும் சரி, அவர் கொண்டு வந்த வேதத்திற்கு அவர்தான் விளக்கம் தந்து ஆக வேண்டும். இறை தூதர்கள் விளக்கம் இல்லாமல் மட்டும் வெறும் வேதத்தை மட்டும் வைத்து முழுமையாக அறிந்து கொள்ள இயலாது என்பதற்கு இன்னொரு சான்று சொல்வதாக இருந்தால், இது ரொம்ப வலுவான உறுதியான யாராலும் மறுக்க முடியாத ஒரு 2 கருத்துக்கு இடமில்லாத ஒரு சான்று. 9வது அத்தியாயத்தில் 36வது வசனம். இதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்ன ஐத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்தே, அல்லாஹ் சொல்றான், வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்தே அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். மாசங்கள் எத்தனைன்னு கேட்டா, வானத்தை படைச்ச பூமியை படைச்ச காலத்திலேயே தீர்மானிச்சு விட்டேன், நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் 12 மாதங்கள் தான். இது குர்ஆனுடைய இது பெரிய முன்னறிவிப்பு. இது பெரிய சயின்ஸ், அது ஒரு விஷயம், பெரிய அறிவியல் இதுல அடங்கி இருக்கிறது. ஏன்னா 12 மாசம்ன்றது நீங்க உங்களுக்கு எல்கேஜி. இந்த 12 மாசங்கிறது கண்டுபிடிச்சது எப்ப கண்டுபிடிச்சா, ஏற்கனவே 10 மாசம் வருஷத்துக்கு, அப்புறம் 7 மாசம், அப்புறம் 8 மாசம்னு சொன்னா, அப்புறமேல 11 ஆக்கி பார்த்தா, இப்ப லாஸ்டா 12 நிக்கிறாங்க. இது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே மாசம் 12 தான் சொல்லிருச்சு. 12 ஒரு, அதாவது பூமி சூரியனை சுற்றி வருவதற்குரிய காலகட்டம் வருஷங்கிறது. பூமி சூரியனை சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் ஒரு வருஷம், அதாவது 12 மாதங்கள் தான் என்று 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி சொன்ன ஒரே நூல் திருக்குர்ஆன் மட்டும்தான். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி பேக்கரிசி போனீங்கன்னு சொன்னா 12 மாசம்லாம் ஒத்துக்கிறதுல வரலாம். பலவிதமான காலண்டர்லாம் வந்திருக்கு. அந்த கிரிகோரி அந்த பாதிரியார் வந்தா என்ன செய்யறாரு, 12 மாசத்தை கடைசியை கொண்டு அதான் இன்னைக்கு அமல்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வருஷத்துக்கு 12 மாசங்கிறது கிடையாது. அந்த டாபிக் இல்ல. இப்ப நம்ம பாயிண்ட் என்னன்னு கேட்டா, இது அறிவியலை பேசணும் வச்சுக்கிருவோம். இதுல என்ன எல்லாம் சொல்றான்னு கேட்டா, வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல மாதங்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் 12, மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை அப்படின்னு சொல்றான். ஸாலிக தீனுல் கய்யும், இதுதான் நேரான மார்க்கம். ஃபலா தக்ரிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், அந்த மாதங்களில் 4 மாதம் புனிதம் இருக்குல்ல, அந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொண்டு விடாதீர்கள், சண்டை கண்ட போட்டுறாதீங்க, யுத்தத்துக்கு போயிடாதீங்கன்னு சொல்ல வர்றான். அப்ப இதுல என்ன பாயிண்ட் என்று கேட்டா, 12 மாசம் இருக்குதுங்கிறது பிரச்சனை இல்லை, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். 4 மாதங்கள் புனித மாதங்கள் அல்லாஹ் சொல்றான். 4 புனித மாதம். அந்த புனித மாதம் என்ன செய்யணும், அந்த மாதங்களில் நம்ம யுத்தங்கள்லாம் செய்யக்கூடாது. இஸ்லாமிய ஆட்சி இருந்தா மட்டும், ஒரு கவர்மெண்ட் இருந்தா கூட அந்த 4 மாதம் விடுமையானால் யுத்தத்தில் ஈடுபடக்கூடாது. வந்தால் மட்டும்தான் அந்த அரசாங்கம் எழுத்து தற்காப்பு யுத்தம் செய்யலாம், வழிய போய் யுத்தம் செய்யக்கூடாது. இஸ்லாமிய அரசு இருக்குமையானால் அதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இந்த 4 மாதங்கள்ல எந்த யுத்த நடவடிக்கைகளும் இறங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். 4 மாதம் எது? 4 மாதம் புனிதம் இல்லைங்க, புனிதம் தான் 4 மாதம் தான் குர்ஆன்ல இருக்கே தவிர அந்த 4 மாசம் எது என்று குர்ஆன்ல கிடையாது. நீங்க தேடி தேடி பார்த்தாலும் கிடையாது. அப்ப புனித மாதம் 4ன்னு குர்ஆன் சொல்லுது, 4 எதுன்னு இல்லைன்னு சொன்னா, அப்ப எதுங்கிற நீ குர்ஆனை கொண்டே விளக்குப்பா. அது மட்டும்தான் நீ சொல்ற. நான் ஒரு இஸ்லாமிய நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு இப்ப சட்டம் தெரிஞ்சாகணும், நான் யுத்தம் செய்யறதா இல்லையா, இந்த மாசம் நான் யுத்தம் செய்யணுமா இல்லையா, எனக்கு 4 மாசம் என்னன்னு தெரிஞ்சாகணும். சட்டங்கள் இருக்குது, சும்மா புனிதம் மொட்டையா சொல்லிட்டு போகல. அதுல நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டிய ஹுக்கும் அதுல சேர்ந்து இருக்கிறது. ஒரு வரலாற்றை சொன்னா கூட தெரியாத தெரியிட்டு பரவாயில்ல, நமக்கு என்ன கேடுன்னு போயிடலாம். அபூ லஹப் நாசமாகட்டும்னா, அபூ லஹப் யாருன்னு கேட்டா, யாராவது ஒருத்தர் இருந்துட்டு போனா உனக்கு என்ன, அமலுக்கு என்ன இருக்குன்னு கேட்பாங்க. அதுகெல்லாம் கூட அபூ லஹப் யாருன்னு குர்ஆன்ல சொன்னாங்க சொல்ல இயலாது. ஆனால் அதுகெல்லாம் என்ன செய்வாங்க, இதுல சட்டம் என்ன இருக்குன்னு கேட்டுருவாங்க. இதுல சட்டம் இருக்கு. அந்த 4 மாசம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த 4 மாசத்தில் ஒரு அரசு எப்படி நடக்கணும், முஸ்லிம் அரசு எப்படி நடக்கணும் என்பதை தீர்மானிக்கலாம். 4 மாசம் எது எதுன்னு காட்டவே முடியாது, யாராலையும் காட்ட முடியாது. குர்ஆன்ல இருந்து பாத்தீங்கன்னா 4 மாசம் மட்டும்தான் இருக்கே தவிர எந்த 4 மாசம் குர்ஆனில் இல்லை. அப்ப குர்ஆன்ல இல்லைங்கல ஒரு முடிவுக்கு வரணும். ஒண்ணே ஒண்ணு, இந்த வசனத்தை குர்ஆன்ல காட்ட இல்லைன்னா அவங்களுடைய தீர்ப்பு என்ன? இப்ப குர்ஆன் அது குர்ஆன்ல இருந்து விளங்கணும் இல்லங்க, எல்லாம் விளங்கும் இல்லங்க. குர்ஆன்ல எல்லாமே அல்லாஹ் உங்களுக்கு சொல்லிட்டான், ஹதீஸ் நபிகள் நாயகத்தின் விளக்கம் தேவையில்லை அப்படின்னு கருத்துடையவர்களா இருந்தால் அந்த 4 மாதம் எதுன்னு இப்ப தெரியவில்லை, விட்டுறதா?
ஒண்ணு தெரியலண்டா கூட இதை விளங்க இன்னொன்னு தேவை இருக்குன்னு ஒத்துக்கிறாங்கல்ல. இதுக்கு பதில் சொல்ல முடியல என்று சொன்னா அவங்களோட அடிப்படை கொள்கை விழுந்துருது. இது இல்ல இல்ல அப்ப இல்லன்னா என்ன இல்லன்னா என்ன எப்படி இதை விளங்குறது? அல்லாஹ்வுடைய வேதம் விளங்கணுமே, எனக்கு அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சட்டத்தையும் நான் அமல்படுத்தி காட்டணுமே, அதுக்கு என்ன சொல்லு? இப்ப அது இல்ல 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 இவங்களா என்ன செய்வாங்கன்னா பிராக்கெட்ல போட்டு வச்சு காட்டுவாங்க. குர்ஆன் தமிழ் மொழிபெயர்ப்புல 4 மாசம் எதுன்னு சில பேர் பிராக்கெட்ல போட்டு வச்சிருப்பாங்க. அது பிராக்கெட் மூலத்துல இல்ல. என்ன இல்ல மூலத்துல மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன் 4 புனித மாதங்கள், அவ்வளவு மட்டும்தான் இருக்கு வாசம். அப்ப இந்த 4 மாசம் என்னங்கிறது குர்ஆனில் சொல்லப்படல. அப்ப குர்ஆன்ல சொல்லப்படலைன்னா எப்படி அதை நம்ம எடுத்துக்கொள்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தினது அவங்கள வச்சுதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். 4 மாசத்துல என்ன செய்யக்கூடாது? யுத்தம் செய்யக்கூடாது. முஹர்ரம் மாசத்துல, துல்காதா மாசத்துல, துல்ஹஜ் மாசத்துல, ரஜப் மாசத்துல 3 மாசம் கண்டினியூவா வரும். ஹதீஸ்ல வர 4 மாசம் எதுன்னு கேட்டா துல்காதா, அதாவது ஹஜ்ஜிக்கு முந்தின மாசம், ஹஜ்ஜி மாசம், ஹஜ்ஜிக்கு அடுத்த மாசம், அது முதல் மாசம். இஸ்லாமிய வரலாற்றுப்படி முஹர்ரம் முதல் மாசம், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், இது 3 கண்டினியூவா வரும். இந்த 3 மாசம் யுத்தம் செய்யக்கூடாது. அப்ப ரஜப் ஒண்ணு தனியா வரும். இது ஹதீஸ்கள்ல கிடைக்கக்கூடிய 4 மாதங்கள். ரஜப்ல யுத்தம் செய்ய மாட்டாங்க, வரிசையா 4 வராது. இந்த 3 தான் வரிசையா வரும், அது இடையில வரும். முஹர்ரம், முஹர்ரத்துக்கு அப்புறம் சாப்பிடுறது, ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப். ரஜப்ங்கிற ரமலானுக்கு முந்தின மாசம். ரஜப்ங்கிற இப்ப ரமலான் இருக்கு, ரமலானுக்கு முந்தி ஷாபான், ஷாபானுக்கு முன்னாடி ரஜப். அப்ப அங்க வருது அது. அப்ப என்ன சொல்றோம் கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த குர்ஆனில் 4 மாதங்கள் புனிதமானவை என்று சொல்லப்படுகிறது. அது என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு நபிகள் நாயகத்தினுடைய விளக்கம் இல்லாமல் நமக்கு முடியவில்லை. இப்படித்தான் பல விஷயங்கள். இது ஒரு சாம்பிளுக்கு எடுத்துக்கிற நம்பரை சொல்றதுனால மாட்டிக்கிறாங்க. இதே மாதிரிதான் தொழுகை நிலைநாட்டுங்கள் இருக்கும். எப்படி நிலைநாட்டுறது? யார் சொன்னார் அவர் செஞ்சு காட்டியிருப்பார். நோன்பு வையுங்கள் எப்படி வைக்கிறது? அவர் கொண்டு சொன்னார் நோம்புக்கு சொல்லி அவர் விளக்கி காட்டியிருப்பார். அதன்படி நோன்பு வை. ஜகாத்து கொடுங்கள், அவ்வளவுதான் குர்ஆன்ல இருக்கு. ஆட்டுக்கு எவ்வளவு, மாட்டுக்கு எவ்வளவு, தங்கத்துக்கு எவ்வளவு, ரொக்கத்துக்கு எவ்வளவு, அதுக்கு எவ்வளவு, இதுக்கு எவ்வளவு, விவசாயத்துக்கு எவ்வளவு, எல்லாம் எங்க இருக்காது? குர்ஆன்ல இருக்காது. இல்ல என்ன வேணா அறுவடை நாளில் கொடுத்து விடுங்கள் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கு. விவசாயத்தை பத்தி சொல்றாங்க. எவ்வளவு கொடுக்கிறது? 20ல ஒண்ணா, 10ல ஒண்ணா, எத்தனை பெர்சென்ட்? 10%, 5%? அது எங்க எடுக்கிறது? அப்ப இதெல்லாம் அங்க குர்ஆன்ல சொல்லப்படல. குர்ஆன்ல என்ன இருக்கும்னா சட்டங்கள், பொதுவான ரூல்ஸ் சொல்லப்படுமே தவிர அதையெல்லாம் விளக்குறாங்க. 100 குர்ஆன் ஆயிரும். தொழுகையை தொழுங்கள்னு சொல்லி சாட்டானா குர்ஆன் சாட்டா போயிடுது. அந்த தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள்லாம் விளக்க போனோம்னா தொழுகையுடைய புஸ்தகமே ஒரு பெருசா இருக்கு பாருங்களேன், அவ்வளவு ஏறிக்கணும். அந்த அளவுல ஜக்காத்துக்குன்னு ஒரு பெரிய புஸ்தகம் அதுவும் ஏறிக்கணும். ஒரு 200 குர்ஆன் ஆயிரும். குர்ஆன் பயந்து ஓடிக்கணும் ஆளாள். அதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்னா சாட்டா சொல்லிட்டு செயல்முறை விளக்கத்துக்கு ஆள் அனுப்பி விட்டுறான். எல்லாம் சாட்டு தான் இருக்கு குர்ஆன்ல. அதனுடைய விளக்கத்துக்கு ஆள் அனுப்பி நீங்க தடுமாறணும். அது விளக்குறதுக்கு ஒரு ஆள் அனுப்பி இருக்கிறோம், விளக்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில் சிந்திச்சு பார்த்தோமே ஆனால் இறை தூதர்களுடைய வேலை வேதத்தை தருவது மட்டுமில்ல, இந்த மாதிரியான வசனங்களுக்கு விளக்கம் தருவதும் அவர்களுடைய வேலை தான். இந்த மாதிரி வசனம் யார் விளக்கம் தருவா? நானா விட்டடிச்சுக்கிறேன் 4 மாசத்துல, அது வழங்கணுமா இல்லையா? அது ஒண்ணு இருக்கு. இது ஒரு பாயிண்ட் ஆச்சா. அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 17வது அத்தியாயத்துல 60வது வசனம், சூரத்துல் இஸ்ரா, பனி இஸ்ராயீல்ல 60வது வசனம். இங்கே அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒரு இறை தூதருடைய விளக்கம் வேணும், அதை காட்டுறான். எப்படி காட்டுறான்னு கேட்டா, உமக்கு நாம் சொன்னோம். என்ன சொன்னோம்? இன்ன ரப்பக்க அஹாத பின்னாஸ், மக்கள் எல்லாம் உம்மை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள், மக்கள் எல்லாம் உம்மை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள் என்று நாம் சொன்னதை நினைத்து பார்ப்பீராக. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஒமா ஜஅல்னா ருயத்தல்லதி அரைனாக்க இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ், உமக்கு ஒரு காட்சியை காட்டினோமே, அதை மக்களுக்கு சோதனைக்காகத்தான் காட்டினோம். என்ன காட்சி காட்டினா என்ன சோதனை? சும்மா என்ன காட்சி அது சொல்லு பார்ப்போம். அல்லாஹ் என்ன சொல்றான்? உமக்கு ஒரு காட்சியை காட்டினோமே, உமக்கு மட்டும் உள்ளதுண்டா கூட நமக்கு தெரியாடி பரவாயில்லைன்றலாம். உமக்கு ஒரு காட்சியை நாம் காட்டினோமே, அது இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ், மக்களை சோதித்து பார்ப்பதற்காகவே தவிர காட்டவில்லை அப்படிங்கிறான். இப்ப நபிகள் நாயகத்துக்கு என்னத்தை எல்லாம் காட்டியிருக்கிறான், அதை மக்களுக்கு சோதனையாகவும் ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு இருக்குது. மக்களுக்கு சோதனையாக்கின விஷயம் மக்களுக்கு தெரியணுமா இல்லையா? நபிகள் நாயகத்துக்கு மட்டும் பர்சனலா கொடுத்த விஷயமா இருந்தா நமக்கு தெரியாம விட்டு போயிடலாம், அது அவங்களுக்குள்ள விஷயம் அவங்க விளங்கியிருப்பாங்க அப்படின்னு போயிடலாம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நாசிந்த மக்களையும் சம்பந்தம் காட்டினது உனக்கு, சோதனை மக்களுக்குங்கிறான். காட்டினதான் உனக்கு மட்டும் பிரத்தியமான காட்டல, உனக்கு காட்டின
அது யாருக்கு சோதனை? மக்களுக்கு சோதனை. அரைநாக்க இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ், உமக்கு காட்டிய காட்சியை மக்களுக்கு ஒரு சோதனையாக நாம் ஆக்கிறோம், சோதனையாகவே தவிர நாம் ஆக்கவில்லை அப்படிங்கிறான். அப்ப அந்த அல்லாஹ் காட்டின காட்சினா என்ன, என்ன சோதனைண்டா என்ன விளக்கையில, குர்ஆன்ல இருந்து விளக்கையில வாயில வந்து விட்டுதான் அடிப்பாங்க. அவங்களுக்கு தோன்றியத இது என்னன்னு விட்டு அடிக்கணும்னா ஆளுக்கு ஒண்ணு சொல்லலாமே, அது அந்த காட்சியா இருக்கு இந்த காட்சியா இருக்குன்னு ஆளுக்கு வாயில வந்து சொல்லலாமே தவிர இது அல்லாஹ் என்னதான் சொல்றாங்கிறது சொல்ல இயலாது. எதை வச்சு சொல்ல இயலாது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜில் காட்டிய காட்சியை தான் அல்லாஹ் சொல்றான். மேராஜில் அந்த காட்டின காட்சியை வந்து மக்கள்கிட்ட சொன்ன உடனே நம்பிக்கை கொண்டவர்களே பாதிப்பை கொட்ட முடிச்சுட்டாங்க. நம்ப முடியாதெல்லாம் சொல்ற ஆரம்பிக்கிறாரு. அதான் மக்களுக்கு சோதனை அமைஞ்சு சென்ற காட்சி. அது சூரத்து நஜ்முலையும் அந்த மேராஜை பற்றி எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அதை விளங்கிக்குவோம். பாயிண்ட் என்ன தெரியுமா? உமக்கு ஒரு காட்சியை காட்டினோம்னு சொன்னா என்ன காட்சியை காட்டினோம், என்னவா சோதனையா இருந்துச்சு, அதை நம்மால் விளங்கிக் கொள்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு இது தேவைப்படுகிறது, ஒரு விளக்கம் தேவைப்படுகிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு வசனம், இது யஇதுகுமுல்லாஹு இஹ்த தாயிஃபத்தைனி அன்னஹாலக்கும் வதவதுன அன்ன கைர வாத்த ஷௌகத்திலக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த சம்பவத்தை வழங்கிக்கிற இந்த ஆயத்துக்கு அர்த்தம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியை வழங்கிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த முதல் போர் வந்து பத்ர் போர். நமக்கெல்லாம் தெரியும். இந்த பத்ர் போர் எப்படி நடக்குதுன்னு கேட்டா, எதிர்பாராமல் நடந்த போர் பத்ர் போர். பத்ர் போர் என்று போருக்கு படையெல்லாம் திரட்டல, அது எதிர்பாராம நடக்குது. எப்படி எதிர்பாராம நடக்குதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு அவங்க ஒரு கவர்மெண்ட் நிறுவுறாங்க, ஒரு ஆட்சியை நிறுவிடுறாங்க. அதனுடைய எல்லைகள் எல்லாம் வரையறுத்துறாங்க. இது நம்ம நாடு இது என்று எல்லைகளை வரையறுத்துறாங்க. வரையறுத்த உடனே மக்காவில் உள்ள வணிகர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகத்தினுடைய நாட்டுக்கு எல்லைக்கு உள்ள புகுந்து அவங்க சிரியாவுக்கு வியாபாரத்திற்காக வேண்டி பல பகுதிகளுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய உள்ள நுழைஞ்சு அதை கடந்து போவதாக இருந்தால், அது நேச நாடா இருந்தா போகலாம், எதிரி நாடா இருந்தா அனுமதி கேட்கணும். பல சரத்துக்கள்லாம் இருக்கிறது. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நம்ம அனுமதி இல்லாமலேயே நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சு உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. வியாபார கூட்டம் நம்ம விட்டோம்னா வேற என்னைக்காவது யுத்தத்துக்கு பழகிட்டு தான் என்ன செய்யறது, அப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை அவங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு. அபூ சுஃபியான் தலைமையில இந்த மாதிரி ஒரு வியாபார கூட்டம் நம்ம நாட்டு எல்லையில புகுந்து போய் கொண்டிருக்கிறது அப்படின்ற உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி மறிக்கிறாங்க. அதை வந்து மறிக்கணும், விடக்கூடாது, அவங்க எச்சரிக்கை பண்ணணும். நாம அந்த மாதிரி கண்டவெல்லாம் உள்ள நுழையிற அளவுக்கு நாடு இருக்கக்கூடாது. எதிரிகளை சுத்தி சம்பாரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அப்ப நாட்டை பாதுகாக்கணும். அதுக்காக இந்த வணிக கூட்டத்தை வழிமறிச்சு பறிமுதல் பண்ணுவதற்காக வேண்டி அப்படித்தானே செய்வாங்க. நம்ம டியூட்டி கட்டாம கடை கொண்டு இந்தியாக்காரன் கொண்டு வர சாமானே டியூட்டி போட்டு பறிமுதல் பண்ணி வச்சுக்கிறாங்க கவர்மெண்ட்ல. இந்த நாட்டுக்காரனே ஒரு கொண்டு வர்ற ஜாமா வந்து நம்ம நாட்டு சட்டத்துக்கு ஏதாவது இடைஞ்சலா இருந்துச்சுன்னா என்ன செய்யறாங்க, அதை கவர்மெண்ட் பறிமுதல் பண்ணிக்கிறது. இன்னொரு நாட்டுக்காரன் வந்து உள்ள கொண்டு வந்தா பறிமுதல் பண்றவனு குற்றம் கிடையாது. ஒழுங்காவது எல்லா நாடும் செய்யறதுதான், பெரிய பயங்கரமா எடுத்துக்கிற தேவையில்லை. பறிமுதல் பண்ணுவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. அவன் நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒரு படை போய்கிட்டு இருக்கிறது, வியாபார கூட்டமா இருந்தாலும் அனுமதிக்க முடியாது. அது யாரு, எந்த கூட்டம்? நம்மளை ஊர் விட்டு விரட்டினவன், நம்ம சொத்துக்கள் எல்லாம் பறிச்சுக்கிட்டவன், பல விதத்தில் நமக்கு இடைஞ்சல் தந்துகிட்டு இருக்கிறவன், அவன் வந்து எவ்வளவு தைரியமா வந்து உள்ள வந்து நுழைஞ்சு வர்றான், இப்படி மறிக்கணும்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமை தாங்கி போறாங்க. ஆள் அனுப்புறதுலாம் கிடையாது, அவங்களதான் போவாங்க. அவங்களே தலைமை தாங்கி என்ன செய்யறாங்க, போறாங்க. போனா இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்ட செய்தி அங்க கிடைச்சிருது, மக்காவில் உள்ளவர்களுக்கு கிடைக்கிறது. ஆஹா, நம்ம வணிக கூட்டத்தை காப்பாத்தி ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அவங்க ஒரு படை விரட்டிட்டு வர்றாங்க, மக்காவை நோக்கி படை விரட்டிட்டு வர்றாங்க. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த வணிக கூட்டத்தை விட்டுட்டாங்கன்னா ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. வணிக கூட்டத்தை அட்டாக் பண்ணா திருப்பி அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, ரெண்டு கூட்டத்தை சந்திக்க போறாங்க. இப்ப ஒண்ணு இப்படி வருது, ஒண்ணு அப்படி போய்கிட்டு இருக்கு. ஒண்ணு எதிரிகள் யுத்தத்துக்குன்னு வர்றாங்க, இன்னொன்னு வந்து வணிக கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டில் ஒன்று உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு என்ன செய்யறான், அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். வாக்குறுதி கொடுத்த உடனே அப்ப நபிகள் நாயகம் மசூரா பண்றாங்க சஹாபாக்கள்கிட்ட, தோழர்களே, அல்லாஹ் வாக்குறுதி வந்திருக்கிறான், அதை நீங்கள் எதிர்த்து நின்று பறிமுதல் செய்ய போனாலும் வெற்றி உங்களுக்கு இருக்கிறது, இதை எதிர்த்தாலும் வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் வாக்குறுதி தந்து விட்டான். அதனால நம்ம படை பலத்தோட வர்றாங்களே பயப்படாதீங்க, இதை எதிர்கொண்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், பயப்படாதீங்க, எதை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது
எல்லாரும் அதைத்தான் தேர்ந்தெடுக்குது முக்காவாசி பேர். ஏன்னு கேட்டா அது வியாபார கூட்டம், யுத்தம் செய்ய தேவையில்லை, அழிக்கிட்டு வந்துடுறது, பரிபல் பண்ற வேலை, பெரிய ரிஸ்க் கிடையாது. யுத்தங்கிறது ரிஸ்கான வேலை, இதுல ஒண்ணு கிடைக்கவும் செய்யாது, இழப்பு தான் ஏற்படும், ரத்தம் சிந்த வேண்டி வரும். அதை விரும்புறாங்க. கடைசியா அது நெருங்கி வந்துட்டாங்கன்ன உடனே அப்புறம் முடிவு மாறி சில சகாபாக்கள் உறுதியா பேசி, இது முக்கியம் இல்ல, பட திரட்டி வந்தவங்களுக்கு பாடம் கற்பின்னு போயிட்டு போறாங்க. அவங்க இங்க வரைக்கும் வந்துட்டாங்க இல்லையா, அத்துமீறுவாங்க, நம்ம தடுக்க போனோம்னா அதுக்கும் படம் கட்டிட்டு வருவாங்கன்னா இவங்களுக்கு தான் பாடம் கற்பிக்கணும் என்ற கருத்துக்கு பிறகு பத்ர் போற, அப்பதான் பத்ருங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அது கடையில அப்பதான் பத்ர் நடக்குது. பத்ருக்குன்னு புறப்பட்டு போகல, நல்லா வழங்கிக்கணும். நபிகள் நாள் ரமலான் மாசத்துல 17வது நாள் நடக்குது பத்ர் போர். ஆனா பத்ருக்கு போகல. அவங்க போனது வேற ஒரு காரியத்துக்கு போன இடத்துல இந்த மெசேஜ் அதை டைவர்ட் பண்ணி என்ன செய்யறாங்க, பத்ர் யுத்தத்துல எதிரிகளை சந்திக்கிறாங்க, வணிக கூட்டம் போயிட்டு போகுது, இதை பாத்துக்கிறோம் அப்படின்னு வருதுங்க. இதுல அதல்ல பாயிண்ட். அல்லாஹ் என்ன சொல்றான், இதுல இரண்டு கூட்டத்தினரில் ஒன்றை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தது எண்ணி பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எப்ப சொல்றான் இந்த வசனத்தை? உஹதுல சொல்றான், பத்ர்ல கூட சொல்லல. பத்ர்ல நடந்ததை ஞாபகப்படுத்துறான். இப்ப நீ பயந்து ஓட பாக்குறீங்களப்பா, அல்லாஹ் உங்களுக்கு ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை வெற்றியாக்கி தருவேன்னு சொன்னானே, அதை அல்லாஹ் வாக்களிச்சானே, அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படிங்கிறான். அப்படின்னா அந்த வாக்கு எங்க இருக்கு? குர்ஆன்ல இருக்கணும்ல. அல்லாஹ் வாக்களிச்சிருக்கான், அல்லாஹ் வாக்களிச்சிருக்கான். இரண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை வெல்வீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்ததை நினைத்து பாருங்கள் என்று சொல்லி வாக்கை ஞாபகப்படுத்துறாங்க. வாக்கு இங்க இல்ல, வாக்கு ஆல்ரெடி அல்லாஹ் கொடுத்துட்டான். இது உஹதுல சொல்லி காட்டுறான் அல்லாஹ். பத்ர் நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்னு கேட்டா, உங்களுக்கு நான் வாக்க ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை தருகிறேன், வெற்றியாக்கி தருகிறேன் வாக்களிச்சான். அந்த வாக்கு தான் என்ன? நபிகள் நாயகம் தான் வாக்க சொன்னாங்க மக்கள்கிட்ட. அல்லாஹ் இந்த மாதிரி எனக்கு வாக்களித்திருக்கிறான் அப்படின்னாங்க. அப்படியான ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்கணும்ல. குர்ஆன் மட்டும்தான் இறை தூதர்களுக்கு வர்ற இறை செய்தின்னு சொன்னா, குர்ஆனை தவிர வேற இறை செய்தியே வராது என்று சொன்னால் அப்ப என்ன இருக்குன்னு, இந்த ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை வெல்வீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்கணும். இல்ல, இந்த ரெண்டு கூட்டத்தில் நீங்க ஒண்ணு ஜெயிக்கத்தான் போறீங்க, நான் வாக்கு தருகிறேன் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கணும். இல்ல, குர்ஆன்ல இல்லாத ஒரு வாக்குறுதிய நான் கொடுத்த வாக்குறுதி நல்லா சொல்றான். குர்ஆன்ல இல்ல அந்த வாக்குறுதி. அல்லாஹ்வுடைய ரசூல் தான் வாக்குறுதி கொடுத்தார்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை எடுத்து சொன்னார்கள். குர்ஆனில் இல்ல, அல்லாஹ் வாக்குறுதி தந்தான் என்று சொன்னது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மக்கள்கிட்ட சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வாக்குறுதி நான் கொடுத்த வாக்குறுதி. அப்ப எப்படி கொடுத்தான் அந்த வாக்குறுதிய? குர்ஆன்ல இல்ல. எப்படி அந்த வாக்குறுதியை கொடுத்தான்? இன்னொரு வகையின் மூலமா கொடுத்தான். அந்த நம்பரை மட்டும் எழுதாம விட்டுட்டேன், பார்த்து சொல்லிக்கிறேன். இது யஇதுகுமுல்லாஹு இஹ்த தாயிஃபத்தைன் அன்னஹாலக்கும், எல்லாத்தையும் குறி நம்பர் குறிக்காம விட்டேன். இந்த ஆயத்துக்கு சொன்ன ஆயத்துக்கு விளங்குதா? முடிச்சவங்க சொல்ற நம்பரை. இது இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்? அப்ப வாக்களிச்சுட்டு ஒரு கூட்டத்தை வெற்றியாக்கி தர்றான், வெற்றியாக்கி தரது ஞாபகப்படுத்துறான். அப்ப குர்ஆன் அல்லாம இன்னொரு வகையிலையும் இறை தூதர்களுக்கு செய்தி கிடைக்கும் விளங்குதா இல்லையா? குர்ஆன் மட்டும்தான் கிடைக்கும்னா வாக்கும் குர்ஆன்ல இருக்கணும்ல. அவங்களை ஜெயிப்பீங்க, அவங்களை வெல்லுவீங்கன்னு சொல்லி குர்ஆன்ல இருக்கணும்ல ஒரு வாக்கு. குர்ஆன்ல இல்ல. நபிகள் நாயகம் கொடுத்த வாக்கு தன்னுடைய வாக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 4வது அத்தியாயத்துல 140வது வசனத்துல ஒன்றை அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன சொல்றான்னு கேட்டா, வகத் நஸல அலைக்கும் ஃபில் கிதாபி அன் இதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபர் பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் நிராகரிக்கப்படுவதை நீங்கள் செவியுற்றால். ஒரு இடத்துல நிக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய வசனத்தை நிராகரிக்கிறான், அப்படி ஒரு வார்த்தை நீங்க செவியுற வேண்டிய நிலை ஏற்படுது. அப்படி ஒரு சபையை நீங்கள் கண்டால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் பரிகாசம் செய்யப்படுகிற ஒரு சபையை நீங்கள் செவியுற்றால், அவர்களோடு நீங்கள் அமராதீர்கள். சண்டை போட்டு கலவரமாய் போயிடும். அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கிற ஒரு சபையிலும், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகிற ஒரு சபையிலும் நீங்கள் இருக்க நேர்ந்தால், அப்படியான சில வார்த்தைகளை செவியுற்றால், ஃபலா தகுதுமாகும், அவர்களோடு அமராதீர்கள். ஹத்தா யகூலு ஃபீ ஹதீஸின் கைரிஹி, வேறொரு பேச்சிலே மற்றொரு செய்தியிலே அவர்கள் மூழ்கிற வரை என்ன செய்யாதீங்க, அப்படி செய்யாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன செய்யாதீர்கள் என்று உங்களுக்கு இந்த வேதத்திலேயே அருளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறான். இப்பதான் அருளப்படுது. அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் நிராகரிக்கப்பட்டு
அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படும் சபையாக இருந்தால் அங்கே அமரக்கூடாது என்று இவ்வேதத்தில் உங்களுக்கு அல்லாஹ் அருளி இருக்கிறான் அப்படின்னா அப்படி ஒரு வசனம் ஏற்கனவே இருக்கணும்ல. இப்படி ஒரு வசனம் குர்ஆன்ல இல்ல. இவ்வேதத்தில் அருளி இருக்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வச்சிருந்தாங்க. அவங்க கொடுத்த விளக்கத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்னா வேதத்தில் உள்ளதுங்கிறான். இந்த மாதிரி ஒண்ணு இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி ஒரு வசனம் இருக்கிறதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்படி ஒரு வசனம் இல்ல இல்ல இதே வார்த்தையை கொண்ட வசனங்கள் இல்ல. அப்ப இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு வகையான வஹி இருக்கிறது என்பதற்கு சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குடும்ப சம்பந்தப்பட்ட விவகாரம் இது. குடும்ப சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, தன்னுடைய மனைவியிடத்தில் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். மனைவியிடத்தில் ரகசியமாக சொல்கிறார்கள். ரகசியமா நீ மட்டும் வச்சுக்க யாருக்கும் சொல்லக்கூடாது என்று மனைவியிடத்தில் ஒரு செய்தி சொல்லுறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு கேட்டா வெளிப்படுத்திருச்சு. தனக்கு மட்டும் ரகசியமா சொன்னதை நெஞ்சிருச்சு வெளிப்படுத்திருச்சு. அந்த அம்மா வெளிப்படுத்தின விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சவன கேட்கிறாங்க, இது மாதிரி நீ உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்ன, நீ சொல்லிவிட்டிய அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த அம்மா கேட்கிறாங்க, இது நான் சொல்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? மன் நம்பாக்காதா, இது யார் உங்களுக்கு சொன்னா? நீங்க சொன்ன செய்தியை நான் வேற ஆள்கிட்ட சொல்லிட்டேங்கிற செய்தியை உங்களுக்கு சொன்னது யாருன்னு அந்த அம்மா கேட்குது, ஆதாரம் கேட்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நப்பஅனில் அலீமுல் கபீர், யாவற்றையும் அறிந்தவன், உள்ளத்தில் உள்ளதையும் அறிந்தவன் இருக்கிறானே அவன் தான் எனக்கு சொன்னான். யார் மனுஷன்லாம் சொல்லல, உங்ககிட்ட சொன்ன ஒரு செய்தியை நீ வேற ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லி இருக்கிற அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லும் பொழுது குர்ஆன்ல வருது, கதை இல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நபி அவர்கள் மனைவி இடத்திலே ஒரு செய்தியை ரகசியமாக கூறினார்கள். அவரோ அந்த செய்தியை வெளிப்படுத்தி விட்டார். வெளிப்படுத்திய உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்து அதை பற்றி அவரிடத்தில் கேட்கிறார்கள். அந்த அம்மா கேட்குது, உங்களுக்கு சொன்னது யார் என்று சொல்லி, என் இறைவன் தான் எனக்கு சொன்னான். 66 அத்தியாயத்தில் 3வது வசனம். நான் என்ன கேட்கிறேன், இந்த அம்மா இன்னார்த்த சொன்னுச்சு அல்லாஹ் வேற சொன்னான். அல்லாஹ் சொன்னா எங்க இருக்கணுது? குர்ஆன் இருக்கணும்ல. அவங்க வாதப்படி குர்ஆன் மட்டும்தான் அல்லாஹ் கிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றாருன்னா அந்த செய்தி குர்ஆன்ல இருக்கணும். அது குர்ஆன் மட்டும்தான் அல்லாஹ் இருந்து வரும், வேற செய்தியே வராதுல. அவங்க வாதம் அப்படித்தானே சிலருடைய வாதம். அல்லாஹ்விடமிருந்து குர்ஆன் மட்டும்தான் வரும், வேறு வகையான வஹியோ வேறு விதமான செய்தியோ இறை தூதர்களுக்கு வராது, கிடைக்காது என்று வாதிட்டார்களேயானால், எனக்கு அல்லாஹ் தான் சொன்னான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா? அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கணும், நபியே உன் மனைவி அம்பலப்படுத்தி விட்டார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கணும். அப்பதான் நபிகளால் தெரிய முடியும். உன்னுடைய மனைவி இந்த செய்தியை 4 பேருக்கு சொல்லிவிட்டார்னு குர்ஆன்ல எந்த வசனமும் இல்லை. ஆனால் நபிகள்லாம் என்ன சொல்றாங்க, நப்பஅனி அல் அலீமு அல் கபீர், எனக்கு இறைவன் எனக்கு சொல்லி தந்து விட்டான் அப்படின்றாங்க. அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது. இறைவன் எனக்கு சொல்லி தந்தான் என்று குர்ஆன்ல இருக்குது. அப்ப சொல்லி தந்த அந்த வாசனை குர்ஆன்ல இல்ல, ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கான். குர்ஆன் வழியா இல்லாம, ஜிப்ரீல் வழியா இல்லாம. அப்ப நபிமார்களுடைய இதயங்களில குர்ஆன் ஜிப்ரீல் வானவர் வழியாக வர்ற செய்தி அல்லாமல் அவனா நேரடியாக போடுகிற செய்திகளும் உள்ளன. அதுதான் நான் சொல்ல வர்றேன். ஒரு குர்ஆன் மட்டும்தான் வஹி மட்டும், வஹியை தான் ஏத்துக்கிறேன். வஹி அது மட்டும் உங்களுக்கு யார் சொன்னா? வஹி என்பது குர்ஆன் மட்டும் என்று உங்களுக்கு சொன்னது யாரு? குர்ஆன் அல்லாத இன்னொரு வஹி இருக்கிறது என்பதற்கு இந்த வசனமும் சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா 89வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரின், ஃபஜ்ரின் மீது ஆணையாக, ஃபஜ்ர்னா தெரியும் தொழுகை ஒரு நேரம் தெரியும். 10 இரவுகள் மீது ஆணையாக, எந்த 10 இரவு? 10 இரவின் மீது ஆணையாக எந்த 10 இரவுன்னா 365 நாள் இருக்கு, 355 நாள் இருக்குது. எந்த 10 இரவு யாருக்கும் சொல்ல இயலாது. ஆனா இதுல என்ன சட்டம் இருக்குன்னு வேணா காட்டுவாங்க, ஏதோ ஒரு 10 இரவு வந்துட்டு போய் அமலுக்கு இருக்குன்னு வேணா காப்பாங்க. இருந்தாலும் 10 இரவு என்னன்னு விளக்கம் தெரிந்து கொள்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாதான் தெரிய முடியும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாதான் தெரிஞ்சு கொள்ள முடியும். துல்ஹஜ்ஜுடைய அந்த 10 நாட்களும் சிறப்புக்குரிய நாட்கள் சொன்னதை வச்சு அதன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான்னு தெரிந்து கொள்வதற்கு நபிகள் நாயகத்தினுடைய விளக்கம் தேவை இருக்கிறது. இது ஒண்ணாச்சு. அதுக்கப்புறம் நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நபிக்கு இந்த வேதத்தை கொடுத்தாங்க இல்லையா, அந்த வேதத்தோட சேர்த்து வேற வேற வார்த்தைகளையும் சேர்த்து இணைச்சு சொல்றான். கிதாபையும் இதையும் கொடுத்தோம், கிதாபையும் அதையும் கொடுத்தோம், கிதாபையும் அதையும் கொடுத்தோம். ஹிக்மத்தை சொல்லலாம், ஏற்கனவே சொல்லியாச்சு. ஹிக்மத்தை கொடுத்தோம், ஹுக்கும கொடுத்தோம்னு சொல்லியாச்சு. அது அல்லாமல் கிதாபு ஹிக்மத்து ஹுக்கும மாதிரியே வேற வேற வார்த்தைகளை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்றான் பாருங்க.
இது ஒரு வெயிட்டான வசனம். 40வது அத்தியாயம் காஃபிர். 70வது வசனம், அல்லதீன கஸ்ஸபூ பில் கிதாபி, யார் இவ்வேதத்தை நிராகரிக்கிறார்களோ, வேதத்தை நிராகரிக்கிறார்களோ, வபிமா அர்சல்னா பிஹி ருசுலனா, எதை கொடுத்து நம்முடைய தூதர்களை அனுப்பினோமோ அதையும் நிராகரிக்கிறார்களோ, வேதத்தை நிராகரிக்கிறார்களோ. வேதத்தை நிராகரிச்சா இல்ல, நிராகரிக்கல வேதம் வந்து நல்லா கொடுத்தான், அப்புறம் என்ன வேதத்தை மட்டும் நல்லா கொடுத்திருந்தான்னு சொன்னா வேதத்தை நிராகரிக்கிறார்கள் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, யார் வேதத்தையும் நிராகரிக்கிறார்களோ, மேலும் வபிமா அர்சல்னா பிஹி ருசுலனா, நமது தூதர்களுக்கு எதையெல்லாம் கொடுத்து அனுப்பினோமோ அதையும் நிராகரிக்கிறார்களோ, ஃபஸௌஃப யஅலமூன், விளைவை பின்னர் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பாயிண்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ் கொடுத்து அனுப்புனேன்னு சொல்றானே, வேதத்தையும் கொடுத்து அனுப்புன, எதை கொடுத்து அனுப்ப வேண்டுமோ அதையும் கொடுத்து அனுப்புனேங்கிறான். எதை கொடுத்து அனுப்ப வேண்டுமோ, இது அந்த வார்த்தை வேஸ்டா? அல்லாஹ்ட்ட ஒரு சொல்லு ஒரு எழுத்து வேஸ்ட் பண்ணுவானா? அல்லாஹ் வேதத்தை மட்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கும் போது வேற ஒண்ணுமே கொடுக்கல இருந்தால் இது வேஸ்ட். இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்ல மாட்டான். வேதத்தோடு சேர்த்து இன்னொன்றையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறான் தூதர்களுக்கு. அதான் விளக்கம்ங்கிறோம், அதான் ஹதீஸ்ங்கிறோம், அதான் ஹிக்மத்துங்கிறோம், அதான் ஹுக்கும்ங்கிறோம், அதாவது வழங்குது. அதே மாதிரி 42வது அத்தியாயத்துல 17வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹுல்லதி அன்ஸலல் கிதாப், அல்லாஹுதான் இந்த வேதத்தை இறக்கினான், பில் ஹக்கி, சத்தியத்துடன் இறக்கினான், ஒல் மீசான், நன்மை தீமை எடை போடும் தராசையும் இறக்கினான், மீசானையும் இறக்கினேங்கிறான். இந்த மீசான் தான் நம்ம பொருளை இறக்கிற போட தராசுன்னு வழங்கிட முடியாது. ஏன்னு கேட்டா அதை இறை தூதர்கள் கூட சம்பந்தப்படுத்த வேண்டியது, அது பொதுவாகவே அது உள்ளது. அப்ப அல்லாஹ் வேதத்தை இறக்கினான், மீசானையும் இறக்கினேங்கிறான். மீசான என்ன? இது நன்மை இது தீமைன்னு எடை போடுறது. மீசானுக்கு அர்த்தம் தராசு, எடை போடுறது. இந்த இடத்துல என்ன எடை போடுறதுன்னா நன்மையை தீமை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவுரைகள். அந்த மீசானையும் இறக்கணும்னு சொல்றான். தூதர்களுக்கு கித்தாபையும் இறக்கணும், மீசானை இறக்கணும், ரெண்டை வச்சுதான் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றான். 5வது அத்தியாயத்துல இந்த மீசானை இறக்கணும்ங்கிறது இதுல கூட உங்களுக்கு 42:17 விட 57:25 இன்னும் கொஞ்சம் வெயிட்டாவே இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டா, லக்கத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத், நமது தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளோடு அற்புதங்களோடு அனுப்பினோம். அன்சல்னா மாஹுமுல் கிதாப், அவர்களோடு கிதாபையும் ஒல் மீசான், மீசானையும் இறக்கினோம். லியகூமன் நாஸ் பில் கிஸ்த், மக்கள் நீதியோடு நிலைநிறுத்துவதற்காக நடத்துவதற்காக அவர்களுக்கு வேதத்தையும் கொடுத்தோம், மீசானையும் கொடுத்தோம், அற்புதங்களையும் கொடுத்தோம். மீசான் அற்புதங்களோடு சொல்லலாது, அற்புதம் தனியா சொல்லிவிட்டான். அற்புதங்களையும் கொடுத்தோம், வேதத்தையும் கொடுத்தோம், மீசானையும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி 57:25 அல்லாஹ் சொல்றான். வேதத்தோட சேர்த்து இன்னொன்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 5வது அத்தியாயம் 5வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யா அஹ்லல் கிதாப், வேதமுடைய மக்களே, கஜ்ஜாக்கும் ரசூலுனா, நமது தூதர் உங்களிடத்தில் வந்துவிட்டார், யுபையினு லக்கும் கஸீரம் மிம்மா துஃபூன மினல் கிதாப், வேதத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்களே அவற்றில் பெரும்பாலானவற்றை அம்பலப்படுத்த வந்துவிட்டார். நீங்கள் மறைச்சதை எல்லாம் அம்பலப்படுத்துவதற்கு வந்துவிட்டார். வயஃபு அன் கஸீர், பலவற்றை கண்டுகொள்ளாமல் அலட்சியம் செய்ய வந்துவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, கது ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபுன் முபீன், அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு வந்துவிட்டது நூறுன், ஒளி வந்துவிட்டது, வ கிதாபுன் முபீன், தெளிவான வேதமும் வந்துவிட்டது. வேதம் மட்டுமே வந்திருந்தா வேதம் போதும், அது சொன்னா எல்லாம் அடங்கிரும். வேதமும் வந்துவிட்டது, ஒளியும் உங்களுக்கு வந்துவிட்டது, பிரகாசம் வந்துவிட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த வேதத்தோடு சேர்த்து அதுக்கு வெளிச்சமாக, நூறுண்ட வெளிச்சம் தான் அர்த்தம், வேதத்திற்கு விளக்கத்தை வெளிச்சம்னு சொல்லுவாங்க. அந்த வேதத்திற்கு விளக்கமாக அமைந்த வெளிச்சம் இருக்குத, அதைத்தான் அல்லாஹ் நூறுங்கிற வார்த்தையை கொண்டு இந்த இடத்துல யூஸ் பண்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 3வது அத்தியாயத்துல 184வது வசனத்தை பாத்தீங்கன்னா, பொய்யின் கஸபூக, நபியே உம்மை அவர்கள் நிராகரிப்பார்களானால், ஃபக்கத் குஸிப ருசுலுன் மின் கப்லிக, உமக்கு முன்னர் பல தூதர்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டார்கள், புதுசு இல்ல. உன்னை மறுக்கிறாங்கன்னு ஆச்சரியப்படாத, உனக்கு முந்தைய இப்படித்தான் எல்லாத்துக்கும் நடந்துச்சு. அப்புறம் அல்லாஹ் சொல்றான், ஜாவு, அவர்கள் கொண்டு வந்தார்கள், பில் பையினாத்தி, அற்புதங்களை, தெளிவான அற்புதங்களை என்னங்க கொண்டு வந்தார்கள். அற்புதங்களை மட்டும் கொண்டு வரல, ஒரு சுபுரி, ஏட்டையும், ஒரு கிதாபி, வேதத்தையும், சுபுரையும் கொண்டு வந்தார்கள், உல் கிதாபில் முனீர்,
ஒளி வீசும் வேதத்தையும் கொண்டு வந்தார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? எல்லா தூதர்களுமே கித்தாபையும் கொண்டு வந்தாங்க, ஜுபுரையும் கொண்டு வந்தாங்க. கித்தாபுண்டாலும் வேதம் தான், ஜுபுருண்டாலும் ஏடு தான். அது இன்னொரு விளக்கம், இன்னொரு வகையான விளக்கத்தை வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? ஏடுங்கிற பேரை கொண்டு சொல்லி காட்டுறான். எழுதியா கொண்டு வந்தாங்கன்னு கேட்கக்கூடாது. குர்ஆனை எழுதி கொண்டு வரப்படல அப்படின்னு அல்லாஹ் கிதாபுங்கிறான். குர்ஆனை எழுதியா கொண்டு வந்து அல்லாஹ் கொடுத்தா, எழுதி தரல, வாசிக்கத்தான் செஞ்சாரு ஜிப்ரீல் வந்து. அதை கூட அல்லாஹ் கிதாபு ஏடுன்னு தான் சொல்றான். ஏடு இருந்தவன புஸ்தகமாக கொடுத்தாங்கன்னு கேட்டக்கூடாது. நபிகள் நாயகத்தினுடைய விளக்கம் எல்லாம் புஸ்தகமாக இருந்துச்சுன்னா குர்ஆனும் புஸ்தகமா இல்ல, நம்மளாம் ஆக்கிட்டோம். பின்னாடி புஸ்தகமா ஆனது பின்னாடி செஞ்ச வேலை, வந்தது புஸ்தகமா வரல. ஜிப்ரீல் கொண்டு வந்தாரு, புஸ்தகமா கொண்டு வந்தாரு, இக்குறது சொன்னாரு, நம்ம எழுதிக்கிட்டோம். நபிகள் நாயகம் எழுதி வச்சுக்கிட்டாங்க. குழுவல்ல ஆகுதுன்னு சொன்னார் அவரு, எழுதல, இங்க நம்ம எழுதிக்கிட்டோம். அப்ப நான் வார்த்தையாகத்தான், ஓசை வடிவாகத்தான், ஒளி வடிவமாகத்தான் அது வந்துச்சு. அதே மாதிரி தான் இறைத்தூதர்களுடைய விளக்கமும் ஒளி வடிவமா இருந்தாலும் அதை ஏடுன்னு சொல்லலாம். அப்ப நபிமார்கள் நினைச்சாங்க வேதத்தையும் கொண்டு வந்தாங்க, ஏட்டையும் கொண்டு வந்தாங்க. ரெண்டையும் சொல்லணும், என்ன வேஸ்டா இல்ல? ஒரு நம்ம சொல்லுவாங்க அப்படி. நம்ம பேனாவையும் கொண்டு வந்தார்கள், எழுதுகோலையும் கொண்டு வந்தார்கள், சிரிப்பீங்க. நல்லா தானே பேனான்னு சொல்லுவாங்க. ரெண்டு நான் சொல்றேன், பேனாவையும் தந்தேன், எழுதுகோலையும் தந்தேன், இதே சொல்றேன். ஏன்னா ஒண்ணு தந்துட்டு ரெண்டு பேனா தானே எழுதுகோல் தந்த, ரெண்டையும் சொல்றேன். கேட்பா இல்லையா? நம்மளே ஒரு வார்த்தையை வேஸ்ட் பண்றதுக்கு யோசிக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேஸ்டா ஒரு வார்த்தையை ஒரு சொல்ல யூஸ் பண்ணுவானா? அப்படி யோசிச்சு பார்க்கணும். இதே மாதிரியான கருத்தை வந்து 35-25 சொல்றான் அல்லாஹ். 3:184 சொல்ற மாதிரியே ஜாஅத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத்தி வ பில் ஸுப்ரி வல் கிதாபில் முனீர் அப்படிங்கிற வாசகத்தை 3வது அத்தியாயம் 184லையும் பார்க்கலாம், 35வது அத்தியாயம் 25வது வசனத்திலையும் பார்க்கலாம். அதே மாதிரி 2வது அத்தியாயம் 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது ஆத்தைனா மூசல் கிதாப, மூசாவுக்கு கிதாபை கொடுத்தோம், வேதத்தை, ஒல் ஃபுர்கான், ஃபுர்கானையும் கொடுத்தோம், கிதாபையும் கொடுத்தோம், ஃபுர்கானையும் கொடுத்தோம். ஃபுர்கான் என்ன? ஃபுர்கான் என்றால் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்தி காட்டுறது, ஃபரக்கன பிரிக்கிறது. ஃபுர்கான் என்றால் இது சரி இது தவறு என்று பிரித்து காட்டுகிற வழிமுறை. அப்ப மூசா நபிக்கு 2 கொடுத்தான்ல, ஒன்னு கிதாபை கொடுத்தான், இன்னொன்னு ஃபுர்கானை கொடுத்தான். ஃபுர்கானை வச்சுதான் ஆரம்பத்தில் பிரச்சாரம் பண்ணாரு. ஃபிரௌன் போய் பண்ணாரு, ஒண்ணுமில்லாம என்ன பண்ணல. ஃபுர்கான் இன்னொரு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய சித்தாந்தம், வழிகாட்டுதல், கொள்கை, கோட்பாடு, அதைத்தான் ஃபுர்கானுங்கிறான். அப்ப மூசாவுக்கு கிதாபையும் கொடுத்தோம், ஃபுர்கானையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இதுகளெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இறை தூதர்கள் வந்து வெறுமனே வேதத்தை மட்டும் கொண்டு வர மாட்டார்கள். அப்படி அந்த தூதரை அல்ல அனுப்பவே இல்லை. வேதத்தை கொண்டா கொடுத்து, வேதத்தை மட்டும் கொடுத்துட்டா எதுக்கு அடி உதையெல்லாம் எதுக்குங்க? எதுக்கு வாங்குறாங்க? அதை செஞ்சு காட்டி, அமுல்படுத்தி காட்டி, விளக்கி காட்டி, நடைமுறைப்படுத்தி காட்டி, அதன் அடிப்படையில் மக்களை ஒன்று திரட்டின்னு ஒரு பெரிய ஒர்க்கு உங்களுக்கு இருக்குது. இவ்வளவு பணிகளையும் செய்வதற்கு இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இன்னும் சில இடத்துல எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, இறை தூதர்களை பற்றி பேசும் பொழுது இதாது இலல்லாஹி வ ரசூலிஹி, அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்படுவார்களானால், வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கம் அழைக்கப்படுவார்களேயானால், லியஹ்கும பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் அவர் தீர்ப்பளிப்பதற்காக அழைக்கப்படுவார்களேயானால், இதா ஃபரீக்கும் மின்ஹும் மூரிலூன், அவர்களில் ஒரு சாரார் அலட்சியம் செய்கிறார்கள். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்படுறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கம் அழைக்கப்படுறாங்க. எதுக்குன்னா தீர்ப்பளிப்பதற்காக சொல்றான். அப்ப தீர்ப்பளிக்கிற அதிகாரம் அல்லாஹ்வின் பக்கம் மட்டும் சொன்னாலும் இங்க போதும். வேதத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்க போறாங்க. அப்படி இருக்கையில் அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சார்கள் தான் அடங்கி போயிடும். ரசூலையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதே மாதிரியான கருத்தை 24:51வது வசனத்திலும் சொல்லி காட்டுறான். 33-36வது வசனத்துல இன்னும் வெயிட்டான வலிமையான கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்றான் அல்லாஹ். வமா கான லிமுமினின், மூமினான நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் கிடையாது, வலா மூமினத்தின், நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கும் கிடையாது, இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் பொழுது, அல்லாஹ்வும் முடிவு செய்யறான், அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் பொழுது, ஐயக்கூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், தங்களுடைய காரியங்களில் சுய விருப்பம் கொள்ளுகிற அதிகாரம் நம்பிக்கை கொள்கிற ஆணுக்கும் இல்லை, நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கும் இல்லை. அல்லாஹ் ஒன்றை முடிவு செஞ்சுட்டா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை முடிவு செய்து விட்டால், நீ அதுக்கப்புறம் மார்க்கத்தில் அபிப்பிராயம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டாங்க ஓகே, அப்புறம் நமக்கு என்ன இருக்குது, அல்லாஹ்வுடைய ரசூல் கூடாதுட்டாங்களா ஓகே. இப்படித்தான் இறை நம்பிக்கையாளர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றாங்க. முடிவெடுத்தல் என்ற அதிகாரத்தை 2 பக்கம் கொடுக்கணும். அல்லாஹ்வும் முடிவு செய்வான், அல்லாஹ்வுடைய ரசூலும் முடிவு செய்வார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான்.
அப்ப இந்த மாதிரியான வசனம் போக குர்ஆன்ல 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல என்ன வரும்னு கேட்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், அருள் செய்யப்படுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள், அப்பதான் நீ ஜெயிக்க முடியும், அப்பதான் நரக தப்பிக்க முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடமொழி போட்டு போட்டு 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அத்தீஉர் ரசூல் சொல்றான அந்த வசனங்கள் எல்லாம் என்ன காட்டுதுன்னு கேட்டா, இறை தூதர் தலைமை தாங்கி வழிநடத்தி செல்வதற்காக வந்திருக்காரே தவிர புஸ்தகத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு போறதுக்கு வரல. அல்லாஹ்ட்ட புஸ்தகத்தை வாங்கி இந்தா வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற வேலை அவருக்கு இல்ல. அவர் வழி நடத்துவார், அவருக்கு பின்னாடி நீங்க போகணும், கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கறதையும் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரியான ஆதாரங்களின் அடிப்படையில் நம்ம என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்று கேட்டால், இறை தூதர் இது போதும், உங்களுக்கு ஓரளவுக்கு போதும். இன்னும் தெளிவான சான்றுகளோடு உங்களுக்கு தெரிந்து கொள்ள விரும்பினீர்களே ஆனால், அல் முபீன் என்ற மாத இதழில் அல் குர்ஆனும் ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளும் என்ற தலைப்புல இந்த விஷயங்களை இன்னும் விரிவான முறையில் உங்களுக்கு இதுல நிறைய சுருக்கி நான் வேற தலைப்புல இருந்துகிட்டு இருக்கிறோம். இதுவே தலைப்பு இல்ல, இதுவே தலைப்பா இருந்த இது வியாபாரியை விளக்கிட்டு போனாங்க, ஸ்டார்ட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லியிருக்குது. இது நபிமார்கள் வரலாறா இருக்கிறதுனால இந்த அடிப்படை போதுங்கிறதுனால செஞ்சிருக்கிறோம். அந்த நூல் அந்த புஸ்தகத்தில் நீங்க தொடராக நம்ம எழுதியிருக்கிறோம். அது முடிந்த பிறகு தனி நூலாகும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் விரிவான விளக்கத்தோடு விளங்கிக்கணும். இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாச்சா. அடுத்து நபிமார்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் அது நீங்க முடிச்சிடும் நீங்க இருக்கிறது. அது என்ன விஷயம் என்று கேட்டால், நபிமார்களாக அனுப்பப்பட்டவர்கள் அனைவருமே சுலைமான், தாவூது போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேரை தவிர எல்லாருமே பலவிதமான துன்பங்களுக்கு ஆளானார்கள். அதுகளை நாங்க ஒவ்வொரு நபிக்கு அப்படி சொல்ல மாட்டோம், அதுதான் மொத்தமா சொல்லிக் கொடுறது. நபிமார்களை பற்றி வரலாறு வரும்போது அடிக்கப்படாத நபி இல்ல, திட்டப்படாத நபி இல்ல, உதைக்கப்படாத நபி, பல துன்பங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அதுகளை எல்லாம் அதே விளக்கிட்டு திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணாம இருக்கிறதுக்காக வேண்டி எல்லா நபிமார்களும் பட்ட பொதுவான கஷ்டங்கள் இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் மடமடமன்னு எழுதிடுவோம், பட்டியல் போட்டு தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், உலகத் குஸிபத் ருசுலும் மின் கப்லிக, உமக்கு முன்னர் பல தூதர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள். சபரு அலாமா குஸிபு, அவர்கள் நிராகரிக்கப்பட்டதை பொறுத்துக் கொண்டார்கள். ஊது, அவர்கள் தொல்லைக்கு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஹத்தா அத்தாஹும் நஸ்ருனா, நமது உதவி வரும் வரை அவர்கள் கடும் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். எல்லா நபி அந்த கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஆட்சியில் இருந்த சுலைமான், தாவூதை தவிர வேறு அல்லாஹ் பேர் சொல்லாத வேற ஆட்சி கொடுத்திருந்தான்னா அந்த நபிமார்களை தவிர பாக்கி எல்லாருமே அடி உதைக்கு ஆளா இருக்கிறாங்க என்று சொல்லி 6வது அத்தியாயம் 34 சொல்லி காட்டுறான். 12வது அத்தியாயத்தில் 110 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹத்தா இதை இதஸ்தை அஸர் ருசுலு வலன்னு அன்னஹும் கத் குதிபு ஜாஅஹும் நஸ்ருனா, அந்த தூதர்கள் நம்பிக்கையை இழந்து முடிஞ்சிச்சு நம்ம கதை என்று நினைக்கிற நேரத்தில் நமது உதவி அவர்களுக்கு வந்தது, நாம் காப்பாற்றினோம். அந்த அளவு கஷ்டம் லேசப்பட்டது இல்ல, முட்டிஞ்சு போச்சுங்கிற அளவு கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று 12வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். தூதர்கள் எல்லாம் மக்கள்கிட்ட பேசும் பொழுது சொன்னார்களாம், ஒமாலனா அல்லாஹ் தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது, வகத் ஹதானா சுபலனா, எங்களுக்கு அவன் நேர்வழி காட்டினான், வல நஸ்பிரன்ன அலாமா ஆதைத்துமூனா, நீங்கள் அளித்த துன்பங்களை எல்லாம் நாங்கள் சகித்துக் கொள்வோம் அப்படின்னு அவர்கள் சொன்னதாக 14:12 இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சில நபிமார்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, சித்திரவதை பண்றாங்களே. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நபிகள் நாயகம் அதாவது ஒரு சில நபிமார்கள் எல்லாம் முகத்தில் ரத்தம் வடியும், அதை சகித்துக் கொண்டு தடவி விட்டுக் கொண்டு அல்லாஹு மக்ஃபிர்லி கௌமி இன்னஹும் லா யஅலமூன், இறைவாயின் சமுதாயத்தை மன்னித்து விடு, அவங்க அறியாம செய்கிறார்கள் என்று எத்தனை நபிமார்கள் சொன்னார்கள் தெரியுமா? நீங்க எடுத்தவன நீங்க வந்துகிட்டு வெற்றியை பாக்குறீங்களா, கஷ்டப்படத்தான் வேணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களும் கஷ்டப்பட்டதா சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி நபிமார்கள்ல பல பேரு ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், ஊர் நீக்கம். இன்னைக்கு ஏகத்துவத்தை சொன்னா ஊர் நீக்கம் பண்றாங்க, ஊர் நீக்கம் பண்ண மிரட்டார்கள். இதெல்லாம் புதுசு கிடையாது. நபிமார்களுடைய வழி இறை தூதர்களாக இருந்தவர்கள் ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்கள், அது செய்யப்படுவதாக மிரட்டப்பட்டார்கள் என்று 7வது அத்தியாயம் 82 வசனம், 7வது அத்தியாயம் 88 வசனம், 9வது அத்தியாயம் 40வது வசனம், 14வது அத்தியாயம் 13வது வசனம், 17வது அத்தியாயம் 76வது வசனம், 8வது அத்தியாயம் 30வது வசனம், 26வது அத்தியாயம் 167வது வசனம், 27வது அத்தியாயம் 56 ஒவ்வொரு வசனங்கள்லையும் நபிமார்கள் ஊரை விட்டு விரட்டப்பட்டாங்க. இதுதான் பயந்துருக்கூடாது. சத்தியத்தை சொல்லும் போது அடிச்சிடும், ஓச்சிடும், ஊரை விரட்டிடும் போறான்னு. நபிமார்களுடைய வேலை செஞ்சா அப்படித்தான் வரும். நபிமார்கள் செஞ்ச வேலையை நம்ம செஞ்சோம்னு சொன்னா அது செய்யல, ஊரை விட்டு விரட்டலன்னு மிரட்டலன்னா ஒழுங்கா செய்யலன்னு அர்த்தம்.
நீங்க ஒழுங்கா நபிமார்கள் செஞ்ச வேலையை செஞ்சீங்கன்னு சொன்னா இது மாதிரியான அடக்குமுறைகள் எல்லாம் வருங்கிறத பாக்குறோம். நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று கொலை செய்யறது என்ன, அதெல்லாம் என்ன எவ்வளவு பெரிய விஷயம். கொல்லப்பட்டார்கள் என்று 287, 321, 570, 291, 29, 24, 40, 26 இந்த வசனங்களில் எல்லாம் நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு மேலே ஒரு துன்பம் தானே அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இன்னும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சகுனம் பார்த்திருக்கிறாங்க. இந்த ஆள் வந்து பீட வந்து தொலைஞ்சா மழையே இல்லை அப்படி சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி நபிமார்களை பற்றி பேசினார்கள் என்று 7:131, 27, 47, 36, 18 அதை பார்க்கிறோம். கிறுக்கண்டாங்க நபிமார்கள் அவ்வளவு அழகா தெளிவா எடுத்து சொல்லக்கூடிய மக்களை கிறுக்க பைத்தியக்காரன்டாங்க. 15:6, 23, 25, 23, 34, 23, 70, 26, 27, 37, 36, 44, 14 இதெல்லாம் 51, 39, 51, 52, 54, 9, 68, 2 கட்டுக்கடை கேசத்துல 68, 51, 81, 22 ஆகிய வசனங்களில் கிறுக்க பைத்தியக்காரன் நபிமார்களுக்கு பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி சூனியம் வச்சுட்டாங்க, மந்திரம் போட்டு விட்டாங்க அப்படின்னு சொன்ன விமர்சனங்கள் 17:47, 25:8, 26:153, 26:185 வசனத்துல பார்க்கலாம். அழகா சொல்லி மக்களை எல்லாம் ஈர்க்கிறாங்கல்ல. வசியம் பண்றாரு சிகிரு, இவர் சிகிர் பண்றாரு. முதல்ல இவருக்கு சிகிர் பண்ணிட்டாங்க, அப்புறம் என்ன மக்கள் எல்லாம் கூட்ட கூட்டமா சேர்ந்தவன இவர் சிகிர் பண்றாரு, அப்படி வசக்கு மக்களை மயக்கிறாரு அப்படின்னு சொல்லி 7:109, 109, 20:57, 20:63, 26:34, 28:48, 38:4, 40:24, 51:39, 51:52 ஆகிய வசனங்களில் நீங்களாம் மந்திரவாதி சூனியம் பண்ற அப்படின்னு சொன்னாங்க. கேலி பண்ணா, கேலி பண்ணக்கு எவ்வளவு வசனம். ஒரு நபியும் கேலி செய்யப்படாம இருக்கல. 15:11, 15:95, 18:106, 6:10, 13:32, 21:36, 21:41, 25:41, 36:30, 43:7 ஆகிய வசனங்களில் எல்லா நபிமாரும் கிண்டல், கேலி, பரிகாசம், லந்து பண்றது இதுகள் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. நோக்கம் கற்பிக்கிறது, சம்பாதிக்க பாக்குறாரு, பணம் சம்பாதிக்க பாக்குறாரு, பதவிக்கு வர பாக்குறாரு இப்படிங்கிறாங்கல்ல. இதையும் சொன்னாங்க 10:78, 38:6 எல்லாம் நோக்கத்தோட உள்ளுக்கு வச்சு செயல்படுறாருனாங்க. ஆக இறை தூதர்களை அனுப்பப்பட்டவர்கள் அனைவருமே பலவிதமான துன்பங்களுக்கும், சித்திரவதைகளுக்கும், தொந்தரவுகளுக்கும், விமர்சனங்களுக்கும், அடிவுதைகளுக்கும், கொலைகளுக்கும்